Alhamdulillah. Assalatu wassalam ala rasulillah. Rabbana zidna ilma. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul uqdatan min lisani yafqahu qawli. Ya Fattah. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி எந்த மாதிரி எல்லாம் இருப்பா அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்து வர்றோம். அதுல நம்ம தொடர்ந்து இப்ப பாத்துக்கிட்டு வரக்கூடிய இந்த ஹெட்லைன்ல தொழுகை பேணக்கூடியவளா இருப்பா. ஜமா தொழுகை பேணுவா, பரலான தொழுகை அந்தந்த டைமுக்கு பேணுவா, ஈது பெருநாள்களுடைய தொழுகை பேணுவா. இப்படி ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்த்து வரோம் இல்லையா? அதுல நம்ம இன்னைக்கு பாக்குறது உபரியான சுன்னத்தான நஃபிலான மற்ற தொழுகைகளை எந்த மாதிரி பேணுவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல இந்த சூரத்துல் பக்ரால பாருங்க, முதல் வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், அளவற்ற அல்லாலும் நிகரற்ற அன்பனாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி அலிஃப் லாம் மீம். இது அல்லாஹுடைய வேதம், இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல, இறையச்சமுடைய இருக்கு, இது நேரான வழியை காட்டக்கூடியதா இருக்கு. அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்றா, அந்த நேர்வழி காட்டிய பின்பற்றி நடக்கக்கூடிய இந்த இறையச்சமுடையவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க தெரியுமா? அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்றால் மறைவான அத்தனையுமே அவங்க நம்புவாங்க, மேலும் தொழுகையை நிலைபெறச் செய்வார்கள், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். பாத்தீங்களா? தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். நமக்கு எல்லாம் ஏதோ அல்லாஹ்தஆலா கொடுத்திருக்கானோ அதுல இருந்து செலவு செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். மேலும் நபியே, உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டதையும் உங்களுக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்டதையும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களாகவும், இறுதி தீர்ப்பு நாள் அதாவது அந்த மறுமை நாள் உறுதியாக வருங்கிறதுல நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க தான் தங்களுடைய இறைவனிலிருந்து வந்த இந்த நேர்வழியில் இருப்பவங்க, இவங்கதான் வெற்றியாளர்கள். அப்ப தொழுகையை நிலைநாட்டுவார்கள். பரலான தொழுகையை ஒரு முஸ்லிம் பெண்மணி எப்படியெல்லாம் பேணுவா, அதுக்கடுத்து ஜமாத் தொழுகையில கூட்டா தொழுகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும்போது அந்த இடத்துல பேண வேண்டிய ஒழுக்கங்கள் அப்படிங்கிற அந்த ஹதீஸ்கள் நிறைய சம்பவங்களை எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சுன்னத்து மற்றும் உபரியான தொழுகைகளை ஒரு நல்லொழுக்கமுள்ள ஒரு முஸ்லிம் பெண்மணி, ஒரு முன்மாதிரியான முஸ்லிம் பெண்மணி பேணக்கூடியவளா இருப்பா அப்படிங்கிற ஒரு தலைப்புல நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, நல்லொழுக்கமுள்ள இஸ்லாமிய பெண் கட்டாய கடமையான 5 நேர தொழுகை இருக்குல்ல, அதோடு நிறுத்திக்கிற மாட்டா. 5 நேர தொழுகை தொழுதா போதும் அப்படின்னு மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டு போயிட மாட்டா. மாறா இப்படி எல்லாம் இருப்பான்னா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த தொழுகைகளை எல்லாத்தையும் பேணி தொழக்கூடியவரா இருப்பா. அத்தோட தன்னால முடிந்த அளவு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உபரியான அதிகப்படியான இபாதத்துகள் இருக்குல்ல, தொழுகைகள் இருக்குல்ல, அதையும் தொழுகக்கூடியவளா இருப்பா. அது மட்டும் இல்ல, குறிப்பா அந்த தொழுகையிலேயே சிறந்த தொழுகை சிலவற்றை நமக்கு இந்த இடத்துல எடுத்து கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள், லுஹா தொழுகை ஆரம்பத்துல இருந்து, அதாவது இப்ப ஃபஜ்ருக்கு அடுத்ததுல இருந்து வர்றாங்க. லுஹா தொழுகைய பேணி தொழுகக்கூடியவளா இருப்பா. இப்ப லுஹா தொழுகை 5 நேர தொழுகையும் அதுக்குரிய நேரத்துல அது கவனம் எடுத்து அதுக்கு இருக்கக்கூடிய ஃபர்து சுன்னத்து எல்லாத்தையும் பேணி தொழக்கூடியவளா இருக்கிறா அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு அடுத்து இரவு தொழுகை தஹஜ்ஜத் தொழுகை இருக்கு பாத்தீங்களா, அத கவனத்தோட பேணுவா. இப்படியான உபரியான தொழுகைகளை நமக்கு அல்லாஹ்தஆலா கற்றுக் கொடுத்த அந்த நமக்கு அல்லாஹுடைய நெருக்கத்தை தருகிறது. இந்த மாதிரியான உபரியான தொழுகை, துஹா தொழுகை தொழுகிறது, தஹஜ்ஜத் தொழுகை தொழுகிறது, அல்லாஹோட நமக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அழகிய ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாத அவனுடைய அன்புக்கும் அவனுடைய திருப்திக்கும் உரித்தானவர்களா இந்த தொழுகைகள் நம்மளை ஆக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. வெற்றி பெற்ற நல்லடியார்கள்ல நம்மளை சேர்த்து வைக்கும் இந்த தொழுகைகள் அப்படிங்கறதுலயும் இந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஏன்னா அல்லாஹுடைய நெருக்கமான தொடர்பையும் உயர்வையும் அடையக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த தொழுகைகள்ல இருக்குது. இதுக்கு ஆதாரமா ஹதீஸ் குதுசில வரக்கூடிய சில செய்திகளை இந்த இடத்துல இமாம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், எவன் என் நேசரை பகைத்து கொண்டானோ அவனோட நான் போர் பிரகடனம் செய்கின்றேன். எனக்கு விருப்பமான செயல்களில் நான் கடமையாக்கிய ஒன்றை விட வேறு எதன் மூலமும் என் அடியான் என்னுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதில்லை. என் அடியான் கூடுதலான நஃபில் வணக்கங்களால் என் பக்கம் நெருங்கி வந்து கொண்டே இருப்பான். இறுதியில் அவனை நான் நேசிப்பேன். அவ்வாறு நான் அவனை நேசித்து விடும்போது அவன் கேட்கின்ற செவியாக, அவன் பார்க்கின்ற கண்ணாக, அவன் பற்றுகின்ற கையாக, அவன் நடக்கின்ற காலாக நான் ஆகிவிடுவேன். நம்ம என்கிட்ட ஏதையாவது கேட்டா நான் நிச்சயமா உனக்கு கொடுப்பேன்.
என்னிடம் அவன் பாதுகாப்பு கூறினால் நிச்சயமா நான் அவனுக்கு பாதுகாப்பு அளிப்பேன். என் மீது நம்பிக்கை கொண்ட ஒருவனின் உயிரை கைப்பற்றுவதில் நான் தயக்கம் காட்டுவதை போன்று நான் செய்யும் எந்த செயலையும் தயக்கம் காட்டுவதில்லை. அவனோ மரணத்தை வெறுக்கின்றான், நானும் மரணத்தின் மூலம் அவனுக்கு சிரமம் தருவதை வெறுக்கின்றேன். ஷஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, ஹதீஸ் குதுசில வரக்கூடியத அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றானா, யாரு என்னுடைய நேசரை பகைத்துக்கிறாரோ அவரோட நான் போர் பிரகடனம் செய்யறேன், அவரோ அப்படின்னா அவரோட நேசர்டா என்ன என்று அல்லாஹ் சொல்ல வர்றான்டா. அந்த நேசத்துல எது அல்லாஹுக்கு விருப்பமானதா, கடமையான அந்த தொழுகைக்கு அடுத்து நஃபிலான சுன்னத்தான தொழுகைகள் தொழுது அதன் மூலம் அல்லாஹுவை நெருக்கக்கூடிய அந்த அடியாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், என்னுடைய நேசர். அல்லாஹ் அக்பர். அப்ப அல்லாஹுடைய நேசம் நமக்கு வேணும்னு சொல்லி சொன்னா நம்ம அதிகப்பட்ட நம்ம தொழுகையில பரலான தொழுகையில கவனம் செலுத்துறோம், அல்ஹம்துலில்லாஹ். அதோட முக்கியத்துவத்தை பேணணும். அதே நேரத்துல அதுக்கு அடுத்து நஃபிலான உபரியான நம்ம அதிகப்படியான தொழுகைகள் மூலம் அல்லாஹை நெருங்கும் போது அல்லாஹ் நம்ம ஒவ்வொருத்தரையும் தன்னுடைய நேசரா எடுத்துக்கிறான். நம்மளை யாரு பகைச்சுக்கிறாங்களோ, யாரு நம்மளோட சண்டைக்கு வர்றாங்களோ அவங்களோட அல்லாஹ் சண்டைக்கு போறான். சுப்ஹானல்லாஹ். இதை விட வேற பாதுகாப்பு வேற என்ன வேணும்? எவ்வளவு பெரிய அழகான ஒரு ஹதீஸா இருக்கு பாருங்க. என்னுடைய அடியான், என்னுடைய நேசன் என்னை அவனுடைய உபரியான தொழுகை நஃபிலான வணக்கங்களால் என்கிட்ட நெருங்கி வந்துகிட்டே இருக்கான். எந்த அளவுக்கு நான் அவனை நேசிப்பேன் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், நாம அல்லாஹ்வை நேசிக்கிறதே இல்ல, நாம அல்லாஹ் மீது கொண்ட நம்பிக்கையினால, அவன் மீது கொண்ட அன்பால நாம 5 நேர தொழுகையும் அழகான முறையில தொழுகிறோம். அதிகப்படியான நஃபிலான சுன்னத்தான அமல் மூலம் அல்லாஹின் மீது நேசம் கொண்டு போறோம். ஆனா அல்லாஹ் நம்ம மேல எவ்வளவு நேசம் கொள்றான் தெரியுமா? அவன் சொல்றான், இவன் எப்படி என்னைய தொழுது என்னை இபாதத் செஞ்சு என்கிட்ட நெருங்கும் போது நான் அவன் மேல எவ்வளவு நேசம் கொள்றேன் தெரியுமா? நான் அவனை அதிகமா நேசிக்கிறேன். அப்படி நேசிக்கும் போது அவன் கேட்கக்கூடிய காதா நான் ஆயிடுறேன், அவன் பார்க்கக்கூடிய பார்வையா ஆகிடுறேன், அவன் பிடிக்கக்கூடிய கையா நான் ஆயிடுறேன், அவன் நடக்கக்கூடிய காலா ஆகிடுறேன். அவன் என்கிட்ட ஏதாச்சும் பாதுகாப்பு தேடுறான், நிச்சயமா பாதுகாப்பு கொடுப்பேன். அவன் என்ன கேட்டாலும் நான் கொடுக்கக்கூடியவனா இருக்கேன். அதே நேரத்துல அவனோட உயிரை கைப்பற்றதுல நான் உலகத்துல அந்த மாதிரி வேற எதுக்கும் நான் தயக்கம் காட்டுறது இல்ல. அப்ப என்னுடைய நேசருடைய உயிரை நான் கைப்பற்றதுக்கு நான் ரொம்ப தயங்குறேன். அவனுக்கும் மரணிக்கிறதுல விருப்பம் இல்ல, அவனுக்கு மரணத்தின் மூலம் ஒரு வேதனையை கொடுக்க எனக்கும் விருப்பம் இல்ல. எவ்வளவு ஒரு அழகான ஹதீஸ் பாத்தீங்களா? அப்ப இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நம்ம சுன்னத்தான நஃபிலான தஹஜ்ஜுத் தொழுகை, லுஹா தொழுகை இதெல்லாம் பேணலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுடைய கிருபையில ஓரளவுக்கு இந்த இபாதத், இந்த அமல்கள்லாம் அக்கறையோட ஆசையோட செய்யக்கூடிய சகோதரிகளா, ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணிகளாத்தான் இருந்து வருகிறோம். அதோட இன்னும் இந்த ஹதீஸ்கள்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டா, ஒரு ஆசையை தூண்டக்கூடியதா இருக்கு பாத்தீங்களா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் அவன் பார்வையா, அவன் கேட்கக்கூடிய காதா, அவனுக்கு பிடிக்கக்கூடிய கையா, அவன் நடக்கக்கூடிய காலான்னு ஆயிடுவேண்டா. கெட்டதை எதையுமே நம்ம பார்க்க மாட்டோம். அல்லாஹுடைய அருளோட அவனோட நேசத்தோட நாம இருக்கும்போது கெட்டதின் பக்கம் நடந்து போக மாட்டோம், தீமையின் பக்கம் நம்ம செயல்பட மாட்டோம், தீமையை பார்க்க மாட்டோம், தீமையை பேச மாட்டோம். அப்ப நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு அற்புதமானதா, ஒரு அருளானதா, இறைவனுடைய நேசத்தோட வாழக்கூடியதா இருக்குது பாத்தீங்களா? அல்லாஹ் அக்பர். இந்த சுன்னத்தான இந்த நஃபிலான இபாதத்துகள், அமல்கள், இந்த தொழுகைகள் நமக்கு இவ்வளவு பெரிய சிறப்பையும் அல்லாஹ் தஆலாவுடைய நேசத்தையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடியதா இருக்கு. அதே நேரத்துல நம்ம கேட்டா அல்லாஹ் தஆலா தருவேங்கிறான், பாதுகாப்பு கேட்டா கொடுப்பேங்கிறான். வேற என்ன நமக்கு அச்சம் இருக்கு, பயம் இருக்கு? இல்ல. என்னை நம்பியவர்கள் அச்சப்பட மாட்டார்கள், துக்கப்பட மாட்டார்கள். ஏராளமான வசனங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டான். சோ இந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த தொழுகை விஷயத்துல நான் கடைசியா ஒரு சின்னதா ஒரு சார்ட் ஒண்ணு என்னுடைய சஹீஹ் நடத்துற அந்த பாடத்துல இருந்து சொல்லி காட்டினாங்க. அது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமானதா, தேவையானதா இருந்துச்சு. நானும் அதை இன்ஷா அல்லாஹ் உங்களோட அதை ஷேர் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையை பேணக்கூடியதுல, அதுலயும் உபரியான தொழுகையை பேணக்கூடியதுல அல்லாஹ் தஆலா அவனுடைய நேசத்தை வச்சிருக்கான், அவனுடைய அன்பு வச்சிருக்கான், அவனோட பாதுகாப்பை கொடுக்குறான். நம்ம கேட்டா நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அழகான சிறப்பை கொடுத்திருக்கான்.
சொல்றான். அதே நேரத்துல நம்மளுடைய உயிரை கைப்பற்றுறதையும் கூட அந்த மரண நேரத்துல கூட அல்லாஹு தஆலா அந்த வேதனையை கொடுக்கறதுக்கு நான் தயக்கம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தியை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் இது. அதனால நம்ம ஒவ்வொரு பெண்மணிகளும் அழகான முறையில ஐங்கால தொழுகைய குறித்த நேரத்துல அவ்வளவு வக்துல தொழுகக்கூடியவர்களாகவும் சுன்னத்து நஃபில துஹா தஹஜ்ஜுத் தொழுகைகளை பேணக்கூடியவர்களாகவும் நம்ம இன்ஷா அல்லாஹ் இருக்கணும் அப்படிங்கிறத பாக்குறோம். அது மட்டும் இல்லாம அல்லாஹின் விருப்பத்தை ஒருத்தர் பெற்றுக்கொண்டா அவரை மாணவர்களும் பூமியில் உள்ள மக்களும் விரும்பக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இது குறித்து அபூ ஹுரைரா எல்லாம் அவங்க ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. அல்லாஹ் ஒருவரை நேசித்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து இன்னவரை நான் நேசிக்கின்றேன் நீயும் நேசின்னு சொல்லுவான். அல்லாஹ் இந்த ஹதீஸுல் குத்ஸில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, யார் நீ இபாதத்தின் மூலம் அழகான நஃபிலான தொழுகைகள் மூலம் நெருங்குறாரோ அவரை நான் நேசம் கொள்றேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு பெரிய பட்டியல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். இப்போ அடுத்து அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ பாருங்க. அல்லாஹ் ஒருவரை நேசிச்சுட்டான்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுவானா, முஹம்மதின் தலைவர், நான் இந்த மனிதரை நான் நேசிக்கிறேன் நீயும் நேசிப்பா அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாராம், அந்த மனிதர் மீது நேசம் கொள்வாராம். பிறகு அவர் அல்லாஹ் இன்னவரை நேசிக்கிறான், எனவே நீங்களும் அவரை நேசிங்கன்னு சொல்லிட்டு வானம் முழுவதும் அவர் அறிவிப்பு செய்வார். அதனால வானவர்களும் அவரை நேசிக்கிறாங்களாம். பிறகு அவர் என்ன செய்வாராம், பூமியில அங்கீகாரம் வழங்கப்படுகிறது பூமிக்கு, அல்லாஹ் இந்த மனிதரை நேசிக்கிறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் உங்களை நேசிக்கிறாங்க, வானத்துல உள்ள நாங்க அனைவரும் நேசிக்கிறோம், நீங்களும் இந்த மனிதர்களை நேசம் கொள்ளுங்க பூமிக்கு அனுப்பப்படும். அந்த மனிதரை இந்த செய்தியை கேட்டு அனைத்து மக்களும் நேசம் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. இவ்வளவு பாத்தீங்களா, அல்லாஹ் ஒருத்தரை நேசிச்சுட்டா வானவரின் தலைவரை கூப்பிட்டு நீ நேசின்னு சொல்றோம். அதுக்கடுத்து அவர் என்ன செய்யறாரு, வானத்துல இருக்கக்கூடிய அத்தனை மலக்குகளையும் பார்த்து இன்னவரை அல்லாஹ் நேசிச்சுட்டான், நான் என்னையும் நேசிக்க சொன்னா நீங்களும் நேசிங்க, நீங்களும் அன்பு வைங்க. அப்ப இந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எவ்வளவு சந்தோஷமானதா இருக்கும், எவ்வளவு அமைதியானதா இருக்கும், எவ்வளவு நிம்மதியானதா இருக்கும் பாருங்களேன். இந்த ஹதீஸ சொல்லிட்டு அதோட தொடர்ல சொல்றாங்க, அல்லாஹ் ஒருவரை வெறுத்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அழித்து நான் இன்னவரை வெறுக்கிறேன் நீயும் வெறுத்துரு அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரை வெறுத்துருவாராம். அல்லாஹ் அதுக்கு பின்னாடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ் இன்னவரை வெறுக்கிறான் நானும் வெறுத்துட்டேன் நீங்களும் அவரை வெறுத்துருங்கன்னு சொல்லி வானவர்களுக்கு அறிவிப்பு செய்வாங்களாம். அவங்களும் அந்த மனிதனை வெறுத்துருவாங்களாம். பிறகு பூமியில அது வெறுப்பாக்கப்படும், அது வெறுப்பா காட்டப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவருக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு அல்லாஹ் தஆலா கொடுக்குறான், யாரை வெறுக்கிறானோ அது எவ்வளவு பெரிய மோசமானதா இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் இந்த ஹதீஸ் மூலமா. அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வின் அன்பை அடைவதற்காக அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, இரவுல நின்று வணங்குவாங்க. அப்படி வணங்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்கள் ரெண்டும் அப்படி சுரந்து வீங்கி போயிடும். இத பார்த்துட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்வாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஏன் இப்படி செய்றீங்க, அல்லாஹ் உங்களுடைய முந்திய பாவம் பிந்திய பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டானே, அப்படி இருக்க நீங்க உங்க காலெல்லாம் வீங்கி போச்சு, இந்த அளவுக்கு நீங்க நின்று தொழுவுறீங்களே, இந்த அளவுக்கு நீங்க பாவமன்னிப்பு தேடுறீங்களே, ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கருணையை கொண்டு தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நீ எவ்வளவு எனக்கு கிருபை செஞ்சிருக்கான், அவனுக்கு நான் நன்றி உள்ள அடியான நான் ஆயிர வேணாமா அப்படின்னு பதில் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரில சஹீஹ் முஸ்லிம்ல பதியக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப அந்த அளவுக்கு நம்முடைய தொழுகையின் மூலம் அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவர்களா ஒரு முன்மாதிரி பெண்மணிகள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இந்த ஹதீஸ்கள் எல்லாம் சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நேசம் உபரியான தொழுகைகள்ல இருக்குது. அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களை அனைவரும் நேசம் கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய பாதம் தங்களுடைய கால் வீங்கும் அளவுக்கு நின்று இபாதத்துகள் தொழுகைகள் செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹுக்கு நன்றி உள்ள அடியாரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகங்கிற ஒரு ஹதீஸையும் நம்ம பாக்குறோம். அடுத்து அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்வாங்கன்னா, அதிகமா நஃபில் தொழக்கூடியவங்களா இருப்பாங்களாம், நீண்ட நேரம் தொழுவாங்களாம், நீண்ட ரக்காத்துக்களையும் தொழுவாங்களாம்.
இதுல அவங்களுக்கு டயர்டு வராம இருக்கிறதுக்காக என்ன செய்வாங்களா, 2 தூண்களுக்கு இடையில கயிறு கட்டி வச்சுக்கிருவாங்களாம். ஒரு டயர்டு வந்து அந்த கைத்தை பிடிச்சுக்கிருவாங்களாம். அப்படி தூக்கம் வர்ற மாதிரி ஒரு மாதிரி சோறு வர்ற மாதிரி இருந்தா அதை பிடிச்சு நின்றுக்குவாங்களாம். அப்புறம் உற்சாகம் கொஞ்சம் நல்லாகவும் அதுக்கு அடுத்து தொடர்ந்து உற்சாகத்தோட சொல்லுவாங்களாம். ஒரு தடவை நபிசல்லா அலிஸ்லாம் வந்து இந்த கயிறை பார்த்துட்டு பள்ளியில அப்ப அந்த கயிறு கட்டி தொங்குமே, இது என்ன கயிறு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப மக்கள் சொல்றாங்க, இது ஜைனபுக்குரிய கயிறு. அவங்க தொழுகும் போது அவங்களுக்கு சோம்பலோ அசதியோ ஏற்பட்டா அதை பிடிச்சுப்பாங்க அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் அப்படியே தூர் சொல்லாலும் சொல்றாங்க, உடனே அதை அவருங்க அதை எடுங்க, நீங்க உற்சாகமா இருக்கும் வரை தொழுங்க, அசதி ஏற்பட்டா டயர்ட் வந்துச்சுன்னா நீங்க ஓய்வு எடுத்துக்கீங்க, உட்காருங்க, ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா நீங்க தொழுகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திய சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்காங்க. அப்ப நம்ம உற்சாகத்தோட ஆர்வத்தோட நம்ம இபாதத் செய்யணும். பாருங்க, நம்முடைய மோமின்களினுடைய தாய், மோமின்களின் அன்னை நமக்கு எப்படிப்பட்ட வழிகாடி இருக்காங்க. அவ்வளவு நீண்டு தொழுவிருக்காங்க. இப்ப 5 நேரம் தொழுகிறதுக்கு நேரம் இருந்தாவே பெரிய விஷயம் இல்லையா? எவ்வளவு பேர் இந்த தொழுகை விஷயத்துல சாக்கு போக்கு சொல்றாங்க. எனக்கு குழந்தை இருக்குமா, வீட்டு வேலை, எனக்கு தொழுக முடியல, நான் வேலைக்கு போறேன், நான் தொழுக முடியல, நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன், எனக்கு தொழுக முடியல, என் ஃபுட் கம்பெனியா இருக்கு, தொழுக முடியல, கம்பெனில அலோவ் பண்ண மாட்டான், தொழுக முடியல, இன்னும் வேற என்னென்னலாம் சாக்கு போக்கு சொல்லக்கூடியவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த தொழுகையின் முக்கியத்துவத்தை விளங்கிய மக்கள் என்ன செய்யறாங்க, தொழுகைக்காக வேலையை விட்டு எனக்கு எந்த தொழுகை தடையா இருக்கோ அந்த வேலையை விட நான் தொழுகையோட எனக்கு யார் அனுமதி கொடுக்குறாங்களோ, சம்பளம் குறைவா இருந்தா கூட பரவாயில்லை, எனக்கு அதுதான் பெஸ்ட் தேர்ந்தெடுக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் இல்லாமல் இல்லையா? அல்லா ரஹ்மத் செய்யணும், உங்களுக்கு அல்லா பரக்கத் செய்யணும். ஏன்னா தொழுகைங்கிறது வந்து அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு மனுஷன் இஸ்லாத்துக்கு வந்துட்டான்னு சொன்னா, ஒரு மனுஷன் ஈமான் கொண்டுட்டா, ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு முதல்ல கடமையாகிறது தொழுகைதான். அந்த தொழுகைதான் சொர்க்கத்தோடைய திறவுகோலா இருக்குது. இந்த தொழுகையை பற்றி தான் முதல்ல நம்ம விசாரிக்கப்படுவோம். சோ அப்ப அந்த தொழுகை விஷயத்துல எவ்வளவு கவனத்தோட பேணி தொழக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதுலயும் அதிகப்படியான தொழுகைகளை நமக்கு தொழுகும் போது அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்குது, அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்குது, அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பு கிடைக்குது. அல்லாஹ்வுடைய நேசம் மட்டுமா, வானவர்களுடைய நேசம், பூமியில் உள்ள அத்தனை மக்களுடைய நேசம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அப்ப நம்ம அந்த தக்வாவோட இஹ்லாஸோடு ஒவ்வொரு அமலும் நம்ம அல்லாஹுக்காக செய்யும் போது அல்லாஹ்தாலா எவ்வளவு பெரிய உயர்வுகளை தர்றான் அப்படிங்கிறத பாக்குறோம் இல்லையா? அசது குடும்பத்தை சேர்ந்த ஹவுலா பின்த் துவைத் ரலியல்லாஹு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி தூங்காம இரமெல்லாம் சொல்லக்கூடிய பழக்கமுடையவனா இருந்தா. ஒரு நாள் வந்து அன்னை ஆயிஷாவை கடந்து போறா. அப்படி போகும்போது பக்கத்துல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அப்ப வந்து ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அவளை காட்டி, இவ வந்து ஹவுலா பின் துவைத் ஆவார், இவர் வந்து ராத்திரி எல்லாம் தூங்காம விடிய தொழுதுகிட்டு இருப்பாரு மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதர் என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. அதுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இரவெல்லாம் தூங்குறது இல்லையா? சுப்ஹானல்லாஹ், உங்களால் இயன்ற செயலையே செஞ்சுவாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக நீங்கள் சடைவடையாதவரை அல்லாஹும் சடைவடைவதில்லைங்கிற ஒரு செய்தியா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்கு. அப்ப வந்து அப்படி முழுசா தூங்காம நம்ம இபாதத்து செய்யணுங்கிறதுல நம்ம உற்சாகமா இருக்கிற வரைக்கும் நம்ம செய்யலாம். ஒரு தடவை ஒரு சஹாபாக்கள் அதை பத்தி, நான் இரவெல்லாம் தூங்க மாட்டேன், நான் பகலெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் திருமணமே முடிச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அவங்க ஒரு உறுதிமொழி எடுக்கும் போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொல்றாங்க, இங்க வாங்க, இது என்னுடைய வழிமுறை இல்ல, நான் இரவுல தூங்குறேன், நான் எந்திரிச்சு தொழுகிறேன், நான் பகல்ல சாப்பிடுறேன், நோம்பும் நோக்கக்கூடியவனா இருக்கேன், அதே நேரத்துல திருமணம் முடிச்சு வாழ்க்கையே நடத்தக்கூடியவனாகவும் அல்லாஹுக்கு பொருத்தமா வாழக்கூடியவனாகவும் இருக்கேன். அதனால யார் என்னுடைய வழிமுறையை பின்பற்றீங்களோ என்னை மாதிரி பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அப்ப இரவு முழுவதும் நம்ம தூங்காம இபாதத் செய்ய தேவையில்லை, ஏன்னு சொன்னா அதுலயும் ஒரு மினிமைஸ் இருக்குது அப்படிங்கறத சொல்லி காட்டுறாங்க.
அப்ப நம்ம உடலுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு, கண்ணுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு எல்லாம் இருக்கு பத்தியா. அப்ப அப்படி இருக்கிறதுனால நம்ம உற்சாகத்தோடு எப்ப எல்லாம் இருக்கிறோமோ அல்லாஹோட ஆசையோட ஆர்வத்தோட இபாதத் செய்யக்கூடியவர்களா நாம இருக்கணும் அப்படிங்கறத பாக்குறோம். அதே மாதிரி இந்த உபரியான தொழுகை, நஃபிலான வணக்க வழிபாடுகள் அதிகரிக்கணும்னு சொன்னா அதை ஆவலோட நிறைவேற்றணும். முஸ்லிம்கள் அனைவருமே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டி இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் அனைவரையுமே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க இந்த இபாதத்துகளை எல்லாம் செய்யுங்க அப்படின்னு ஆர்வம் ஊட்டி இருக்காங்க. அதுல நடுநிலையை பேணணும் அப்படின்னு கட்டளையிட்டு இருக்கிறாங்க. வரம்பு மீறுவதை வெறுத்து இருக்கிறாங்க. ஏன்னா முஸ்லிம்களோட வாழ்க்கையில காணப்பட வேண்டிய சமநிலையை பாதுகாக்கணும். வணக்க வழிபாடுகள்ல இலகுவா இருக்கணும். அந்த செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகள் சுறுசுறுப்பா உற்சாகமா ஈடுபடணும். சோம்பேறித்தனமா அப்படியே தூங்கி விழுந்துகிட்டு வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தொழுகை இபாதத்துகள்ல ஈடுபடக்கூடாது. அந்த தொழுகை இபாதத்துகள் வணக்க வழிபாடே நமக்கு சுமையாகியும் விடக்கூடாது. அதனால இதெல்லாம் கவனத்துல கொண்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான முறையில அறிவுரை சொல்லி இருக்கிறாங்க. தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய, அதாவது நீங்க செய்யக்கூடிய அமல்கள்லயே தொடர்ந்து செய்யக்கூடியது, நிரந்தரமா செய்யக்கூடிய செயல்கள் தான் அல்லாஹுக்கு விருப்பமானதுங்கிற ஒரு அறிவுரையை நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா ஒரு சிலர் பாருங்களேன், சில விசேஷமான நாட்கள்ல 50 ரக்காயத் தொழுவாங்க, 100 ரக்காயத் தொழுவாங்க. குல்ஹுவல்லா சூரா 10 தடவை 11 தடவை ஓதுங்க, இன்னும் அன்சல்னா அந்த சூறாவை 25 தடவை ஓதுங்க, 100 தடவை ஓதுங்க. எல்லாம் நின்று 50 ரக்காயத்து 100 ரக்காயத்து 20 ரக்காயத்து 10 சலாம் 20 சலாம் இப்படி நிறைய தொழுவாங்க. அடுத்த நாள் பார்த்தா தினம் தொழுவுறது இல்லைன்னா இது வளமையா காலெல்லாம் எந்திரிக்க முடியாது, என்னமோ மழை ஏறிட்டு வந்தது மாதிரி தொடையெல்லாம் வீங்கி போய் காலெல்லாம் நடக்க முடியாம, இப்படி அல்லாஹ் தஆலா இபாதத் செய்ய சொல்லல. இதத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க சொல்றாங்க. நீங்க எந்த அமல் செஞ்சாலும் தொடர்ந்து செய்யுங்க. ஒரே நாள்ல 50 100 செஞ்சுட்டு அடுத்து எல்லாத்தையும் இழுத்து ஊத்தி மூடி போட்டுட்டு போயிடாம, எந்த ஒரு சின்ன அமலோ பெரிய அமலோ எதுவா இருந்தாலும் சரி தொடர்ந்து டெய்லி அந்த நேர காலத்தை பேணி நீங்க செய்யக்கூடியவங்களா இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றாங்க. இந்த இடத்துல ஆயிஷா எல்லாம் ஒரு செய்தியை சொல்றாங்க, செயல்கள்லயே தொடர்ந்து செய்யப்படுற நற்செயலே அல்லாஹுக்கு விருப்பமானது. பாத்தீங்களா, அல்லாஹுக்கு எது விருப்பமானது? தொடர்ந்து செய்யக்கூடிய செயலு. அது குறைவா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆகவேதான் நாங்க ஒரு நல்ல செயலை செஞ்சா அதனை தொடர்ந்து செய்யும் பழக்கம் உள்ளவர்களா இருக்கிறோம் ஆயிஷா சொல்றாங்க. பாத்தீங்களாமா, அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, அல்லாஹுக்கு விருப்பமானது எது தெரியுமா? நீங்க தொடர்ந்து செய்யக்கூடிய அமல் தான். கொஞ்சமா குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, அதனால நாங்க என்ன செய்வோம், எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதை தொடர்ந்து செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவர்களா நாங்க இருக்கிறோம்னு அன்னை ஆயிஷா அவங்க தான் சொல்லக்கூடியவர்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது மாதிரி நல்ல செயல்களை வளமையா பேணுவது, அதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கொடுத்து நிலையா கடைபிடிப்பதும் அன்னை ஆயிஷா அவர்களுடைய குணமா இருந்துச்சு. அவங்களுடைய குணம் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, அவங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அவங்க நிலையா கடைபிடிச்சு வருவாங்க. அப்படிப்பட்ட குணம் உள்ளவங்களா அவங்க இருந்தாங்க. மாறாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமான உறவினர்கள் இருக்காங்கல்ல, அதாவது மற்ற மனைவிகள், அவங்களுடைய குணமும் அப்படிப்பட்டதா தான் இருந்துச்சு அப்படின்னு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய வாயில அவங்க அந்த ஹதீஸ அறிவிக்கிறாங்க, பதிவு செய்யப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ், ஆயிஷா நாயகம் இந்த மாதிரியான குணம் உள்ளவங்களா இருந்தாங்களாம். மற்ற மனைவிகளும் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிலையா கடைபிடிச்சுட்டு வந்தாங்களாம். ஒரு 2 ரக்காயத்து தொழுதாலும் சரி, அதை நிலையா பகலோ இரவோ எந்த நேரத்துல நம்ம இருந்தாலும் சரி, இப்போ 8 தொழக்கூடியவர்களா இருந்தா 8, 20 தொழக்கூடியவர்களா இருந்தா 20, 2 தொழக்கூடியவர்களா இருந்தா 2, 4 அது டெய்லி தினமும் அந்த இபாதத்தை, அந்த அமல, அந்த தொழுகைகளை பேணக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கிறத அந்த ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வலியுறுத்தினாங்க. அதனால என்னுடைய குணமும் அப்படிதான் இருந்துச்சு, எங்களை சுற்றி உள்ள மற்றவர்களுடைய குடும்பத்தார்களுடைய அனைவருடைய குணமும் இப்படித்தான் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாயிருக்கு. அது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விரிப்பு ஒண்ணு விரிச்சிருப்பாங்க. அதை இரவுல அதை ஒரு அறை போன்ற அமைச்சு அதுல தொழுவாங்க. நபியவர்களை பின்பற்றி மக்களும் தொழுவாங்க. பகல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரிப்பா ஆக்கி கொள்வாங்க. ஒரு இரவு மக்கள் அதிகமா கூடிட்டாங்க. அதை பார்த்து நபியவர்கள் சொன்னாங்க, மக்களே
உங்களால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு நற்செயல் செய்யுங்க. நீங்க சடைவடையும் வரை அல்லாஹ் சடைவடைய மாட்டான். நிச்சயமா செயல்கள்ல அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது தெரியுமா? குறைவா இருந்தாலும் தொடர்ந்து கடைபிடிச்சு வரக்கூடியதுதான். முகமதுடைய குடும்பத்தினர் ஒரு செயலை செஞ்சா அதை நிரந்தரமா செய்வாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் இந்த இடத்துல சொல்றாங்க. இந்த அறிவிப்பு இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல பதியப்பட்டதா இருக்கு. பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய தூதர் அவங்க தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களா இருக்காங்க. உபரியான தொழுகையை இரவு நேரத்துல தொழுகிறாங்க. மக்கள் எல்லாம் கூடவும் அந்த இடத்துல சொல்லி காட்டவும் செய்யறாங்க. மக்களே நீங்க ஆர்வத்தோட செய்யறீங்க, ஆனா இதை தொடர்ந்து செய்யுங்க. அப்படி தொடர்ந்து செய்யறதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதா இருக்கு. அப்ப ஒரு முன்மாதிரி ஒரு முஸ்லிம் பெண்மணி எப்படிப்பட்டவளா இருப்பா? உபரியான தொழுகைகளை, அதிகப்படியான தொழுகைகளை, நஃபிலான சுன்னத்தான தொழுகைகளை பேணக்கூடியவளா இருப்பா. அதே நேரத்துல ஒரு நாளைக்கு தொழுவிட்டு மறுநாள் விட்டுட்டு போறவளா இருக்க மாட்டா. தொடர்ந்து தொழுகக்கூடியவளா இருப்பா. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு மாதிரி, அன்னை உம்மஹாத்துல் முஃமினீன்கள், மத்த பெண்கள் எப்படி தொடர்ந்து எங்க குடும்பத்து பெண்களும் தொழுவாங்கன்னு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாத்தீங்களா? அல்லாஹ்வுக்கு விருப்பமானது எது தெரியுமா? நீங்க குறைவான அமல் செய்தாலும் அதை தொடர்ந்தீச்சியா செய்யறதுதான் அல்லாஹ் விரும்புறான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு முஸ்லிம் பெண்மணியும், அதிலும் முன்மாதிரியா நடக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம் பெண்மணியும் உபரியான தொழுகைகளை அழகான முறையில தொடர்ந்து செய்யக்கூடியவளா, அதே நேரத்துல இஹ்லாஸோடு உள்ள தூய்மையோடும் தக்வாவோடும் அல்லாஹுக்காக செய்யக்கூடியவளாகவும் இருப்பாள் அப்படிங்கிறத இந்த செய்திகள்ல இருந்து, இந்த ஹதீஸ்கள்ல இருந்து, இந்த முன்மாதிரியில இருந்து நம்ம எடுத்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி தொழுகைய அழகிய முறையில நிறைவேற்றுவா. இரையச்சம் உள்ள ஒரு முஸ்லிம் பெண்மணி தனது தொழுகையை சீர்படுத்துவதற்கு ஆர்வம் காட்டுவா. உறுப்புகளை அமைதி பெற செய்வா. உள்ளம் பயந்த நிலையில தொழுகையை நிறைவேற்றுவா. தொழுகையில தான் குரான் ஓதுறார்கள் பாத்தீங்களா, அந்த வசனங்களின் கருத்துக்களை மனதுல நிறுத்தி அந்த தொழுகையில ஓதணும். என்னென்ன தஸ்பீகள் ஓதுறோம், என்னென்ன துஆக்கள் ஓதுறோம் அப்படிங்கறது தெரிஞ்சு ஓதக்கூடியவளா இருப்பா. இதனால உள்ளத்துல அல்லாஹ்வுடைய மகிமை, அவனுடைய மகத்துவம், அவனுடைய பயம் அதிகரிக்கும். உள்ள முற்றிலும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நன்றி செலுத்தக்கூடியதா இருக்கும். நேர்வழி பெற்றதா அந்த உள்ளம் ஆகிறோம். உள்ளத்துல ஏதாவது ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் ஏற்பட்டு இதயத்துல சிந்தனையில இடையூறு வந்தா உடனடியாக அதை தடுக்கிறதுக்கு, அதை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்வா. அதுக்கு சிறந்த வழி குர்ஆன் வசனங்களையும் விக்ர்களையும் துஆக்களையும் நம்ம ஓதும் போது அதனுடைய கருத்துக்களை, அதனுடைய அர்த்தங்களை ஆழ்ந்து சிந்திக்கிறது தான். அப்ப அப்படி ஆழ்ந்து சிந்திக்கணும்னா ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணி தொழுகை முடிந்த உடனே கவனத்தோட வீட்டு வேலைக்கு அவசரமா போகாம அதன் பக்கம் கொஞ்ச நேரம் ஆறுதலா இருந்து தாமதிச்சு அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சு, தொழுகையை முடிச்சதும் தௌபா செஞ்சுட்டு இஸ்திஃபார் செஞ்சு அல்லாஹ் இடத்துல துஆவை ஓதி மன்னிப்பு கேட்டு அல்லாஹை புகழ்ந்து அதுக்கு பின்னாடிதான் இந்த இடத்த விட்டு எந்திரிப்பா. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. நான் திரும்பவும் படிக்கிறேன் பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முன்மாதிரி பெண்மணி எப்படி இருக்கணும் தெரியுமா? தன்னுடைய தொழுகைகள்ல ரொம்ப ஆர்வத்தோடையும் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் கை, காலு, உள்ளம், கல்வி எல்லாத்தையும் அமைதியப்படுத்தின நிலையில தொழுகைக்கு போறோம். அடுப்புல எதையாச்சும் வச்சுட்டு, இல்ல வேற ஏதாச்சும் வேலைகள் இருக்க, இல்ல குழந்தை அழுதுகிட்டு இருக்க, இல்ல நம்ம எங்கேயாச்சும் போக வேண்டிய தேவை இருக்கு, இல்ல அவசரமா அடிச்சு விழுந்து தொழுகவோ கூடாது. மனதை ஒருமனப்படுத்தி நம்மளுடைய உறுப்புகளையும் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய எத்தனை கை கால எல்லா உறுப்புகளையும் அமைதிப்படுத்தி உள்ளத்தையும் அமைதிப்படுத்தி நம்ம என்ன ஓதுறோம், என்ன குர்ஆன் வசனம் ஓதுறோம், என்ன தஸ்பீஹ் திக்ர்களை செய்யறோம் அப்படிங்கறத புரிஞ்சு அதை நினைவுல கொண்டு அதனுடைய அர்த்தங்களை விளங்கி போதணும். அப்பதான் அல்லாஹ்வுடைய மகிமை, அவனுடைய மகத்துவம், அவனுடைய பயம் எல்லாம் இந்த உள்ளத்துக்கு வந்து முழுமையா அப்படியே அந்த தொழுகையில லயிச்சு போய் இன்பம் காணுவோம். தொழுகைத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களா, பிலால் ரலியல்லாஹு கூப்பிட்டு மனசுக்கு கஷ்டமா இருந்தா பிலாலே பாங்கு சொல்லுங்க, தொழுகையின் மூலம் நம்ம ராகத்தை நிம்மதியை தேடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்னைக்கு தொழுகையில நமக்கு அந்த நிம்மதி வருதா, அந்த அமைதி வருதா, அந்த சாந்தம் இருக்குதா?
அதுல நம்ம தொழுகையை தொழுது முடிச்சுட்டதும் நமக்கு ஒரு அமைதியும் ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் கிடைக்குதா? அப்படிப்பட்ட தொழுகையா நம்ம இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இல்லாத போது நாம நம்மளுடைய தொழுகைகளுடைய அந்த அழகான அந்த பழக்கத்தை மாற்றணும். அதுக்கான நம்ம உடல்ல இருக்க உறுப்புகளை அமைதிப்படுத்துற மாதிரி உள்ளத்தையும் அமைதிப்படுத்தி ஓதக்கூடிய விஷயங்களை அறிந்து அதனுடைய மீனிங்கா அதனுடைய அர்த்தங்களை புரிஞ்சு ஓதக்கூடிய நேரத்துலதான் நமக்கு அந்த இது வரும். அப்படி நம்ம ஓதி தொழுகும் போது உள்ளத்துல ஷைத்தானுடைய சிந்தனைகள் வந்தா அதுல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இடது பக்கம் 3 தடவை எச்சியா வர்ற வரைக்கும் துப்பாதீங்க, சும்மா தூத்துன்னு சொல்லி 3 தடவை துப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுல இருந்து உங்க பாதுகாப்பான் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள்ல இருந்து. அதே நேரத்துல இந்த தொழுகையை முடிச்ச உடனே அவசரமா வீட்டு வேலைக்கு போகாம அந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு 3 தடவை கேட்கிறோம். அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் வ மின்கஸ்ஸலாம் வ தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹுவே நீயே ஈடேற்றம் அளிப்பவன் யா அல்லாஹ், ஈடேற்றம் உன்னிடமே கிடைக்குது யா அல்லாஹ், நீ மிக்க அருளும் மிக்கவன் யா அல்லாஹ், கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரியவன் யா அல்லாஹ். இப்படிங்கிற இந்த மாதிரியான விக்ர்களை ஓதிட்டு அப்புறம் அந்த தொழுகை இடத்திற்கு எந்திரிக்கணும்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்கு. இது தவிர அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நிறைய விக்ர்களை தஸ்பீஹ்களை பேணுதலோடு கடைபிடிக்கிறதுக்கு அந்தந்த சந்தர்ப்ப துவாக்களை நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. தொழுகை முடிச்சதும் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹு அக்பர், 33 99 வந்துருச்சா? கடைசியா ஒரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை இல்லை, அவனுடைய ஆட்சி அனைத்தும் அவனுக்குத்தான் சொந்தமானது, அவனுக்கே புகழ் அனைத்தும் சொந்தமானது, அவன் எல்லா பொருட்கள் மீது ஆற்றல் உள்ளவன் அப்படின்னு இந்த திக்ரை நம்ம சொல்லணும். யார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி தொழுது முடிச்சு 4வது கலிமாவான லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்ற இந்த திக்ரை ஓதுறாங்களோ அல்லாஹ் தஆலா அவங்களுடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் சரி அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அப்ப நம்ம இரையச்சம் உள்ளவர்களா ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணியா நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய தொழுகையில உள்ளச்சம் இருக்கணும், ஓர்மை இருக்கணும், உடல் உறுப்புகள் அமைதியா இருக்கணும், உள்ளம் அமைதி பெறணும். உள்ளத்துல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு நம்ம ஒரு பக்கம் தொழுதோம்னா அந்த தொழுகைய அல்லாஹ் ஏற்றுக்கொள்றது இல்ல. பிராக்டிஸ் எடுக்காட்டி பெரிய கஷ்டமா இருக்கும். நம்ம தொல்லை அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினதுக்கு பின்னாடிதான் நம்ம மறந்து போனதெல்லாம் ஞாபகம் வரும், என்னென்னமோ யோசனை வரும். நம்ம நின்று தொழுகிற இடம் ஒன்னா இருக்கும், நம்மளுடைய சிந்தனையெல்லாம் எங்கெங்கயோ போயிடும். அப்ப அந்த சிந்தனைகள் போகாம இருக்கணும்னு சொன்னா ஒவ்வொரு அல்லாஹ் அக்பர் ஆரம்பிச்சதுல இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் கொடுக்கற வரைக்கும் உள்ள ஒவ்வொரு விக்ர்களையும் அதோடைய மீனிங்க விளங்கி படிச்சு அந்த சிந்தனையோட அல்லாஹ் மிகப்பெரியவன், இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசு இல்லை, அந்த அல்லாஹுக்கு முன்னாடி அந்த மிகப்பெரியவனுக்கு முன்னாடி நான் போய் நின்றுட்டேன், அவனோட நான் பேச போறேன், அவனோட உரையாட போறேன், அவன் நான் பேசுறதெல்லாம் கேட்க போறான், நான் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்ல போறாங்கிற சிந்தனையோட நம்ம போய் தொழுகைக்கு நின்றோம்னு சொன்னா, அந்த எண்ணத்தோட நம்ம நின்றோம்னா நமக்கு முன்னாடி ஒருத்தர் பேசல பின்னாடி யாராச்சும் கூப்பிட்டா திரும்பி பார்ப்போமா? அதுலயும் மிகப்பெரிய மதிப்பு மிக்கவர்கள் முன்னாடி நம்ம பேசல நம்ம யாருக்காச்சும் ரெஸ்பெக்ட் கொடுப்போமா? கொஞ்ச நேரம் போடுமா, எப்ப பார்த்தாலும் நின்றுட்டு இருக்க, யாரு வந்திருக்கா, நான் யாரோட பேசுறீங்கன்னு உனக்கு தெரியலையா? சொல்லக்கூடியவங்க இருக்கிறோமா இல்லையா? ஏன்னா முன்னாடி இருக்கவங்களுடைய அந்த ரெஸ்பெக்ட் நமக்கு அப்படி பேச வைக்கும், சொல்ல வைக்கும். நம்ம யாருக்கு முன்னாடி நிக்கிறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அகிலத்தின் ரட்சகன், அகிலத்தின் அரசன், அனைத்து உலகங்களின் அரசன். இந்த துனியா இந்த பூமிக்கு மட்டும் அரசன் இல்ல, அனைத்து உலகங்களுக்கும் அரசனுக்கு முன்னாடி போய் நிக்கிறோங்கிற அந்த சிந்தனையோட நம்ம தொழுது அந்த தொழுகையை முடிச்சதுக்கு பின்னாடி தௌபா செஞ்சு அதுக்கு பின்னாடி அவனை புகழ்ந்து அதுல விக்கிர செஞ்சு அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா
அதிகப்படியா நீங்க பாருங்களேன், நம்ம முடிச்சு அஸ்தோஃபிருல்லா 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 அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக நீ சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் ஓதி லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுறதுக்கு 5 நிமிஷம் கூட தேவைப்படாது. பொறுமையா அதோட ஒவ்வொன்னையும் நம்ம கவனத்துல எடுத்தாலுமே 5 நிமிஷம் போதுமானது. இந்த 5 நிமிஷத்துல அலறி அடிச்சு எந்திரிச்சு போய் என்னத்த சாதிக்க போறோம்? ஆனா அந்த 5 நிமிஷம் அமைதியோட அல்லாஹுக்கு முன்னாடி உட்கார்ந்து அவனோட நம்ம பேசும்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். எந்த அளவுக்கு கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் சரி. ஆனா இந்த இடத்துல யாரும் கேட்டாதீங்க, எல்லா பாவமா சிறு பாவங்கள், பெரும்பாவங்களுக்கு அதுக்குரிய பரிகாரங்கள் செய்யணும், அதுக்கு தௌபாவும் செய்யணும் இல்லையா? அப்போ இந்த தொழுகைகளை நாம முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணிகளா இருக்கும் போது, நம்ம முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியா வாழணும்னு ஆசைப்படும் போது இந்த தொழுகையை அதுக்குரிய அதுக்குரிய அழகான முறைப்படி தொழக்கூடியவர்களா இருக்கணும். அதனுடைய அர்த்தங்கள் விளங்கி தொழுகக்கூடியவர்களா இருக்கணும். உள்ளத்தையும் உடலையும் ஒருமனப்படுத்தி தொழக்கூடியவர்களா இருக்கணும். அதுக்கு பிறகு அல்லாஹ்விற்கு முன்னால் பணிந்து பிரார்த்தனை செய்யணும். அதில் நம்ம இம்மையோட செயல்களை சீர்படுத்துறதுக்காகவும் மறுமையில் செயல்களை சீர்படுத்தி தருமாறும் அல்லாஹ்விடத்துல நம்ம வெளிப்படையான மறைவான அனைத்து விஷயங்களை பத்தியும் மன்றாடி நம்ம கிட்ட கேட்கணும். யா அல்லாஹ், நான் வெளிப்படையா செஞ்சத மறைமுகமா செஞ்சத எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். எனக்கு வெளிப்படையா வரக்கூடிய தீமையில இருந்தோம் மறைமுகமா வரக்கூடிய தீமையில இருந்தோம் நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். இன்னும் இது சும்மா எனக்கு தெரிஞ்ச 1-2 வார்த்தைகளை சொல்றேன். நமக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கும். அந்த தேவைகள் எல்லாம் அந்த அழகான முறையில அல்லாஹ் இடத்துல பேசிட்டு அல்லாஹ் இடத்துல நம்மளுடைய தேவைகள் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கு அடுத்து நம்மளுடைய செயல்கள்ல நேர்வழியா அல்லாஹ் இடத்துல கேட்கணும். யாழ்லா எங்களுக்கு நேர்வழி யாழ்லா, அழகிய முறையில ஒரு மாதிரி முஸ்லிம் பெண்மணியாக வாழ்றதுக்கு நீ உதவி செய்யாளா. என்னுடைய தொழுகையை நிறைவேற்ற கிருபை செஞ்ச ரப்பே, இந்த தொழுகையின் மூலம் எனக்கு உள்ளச்சத்தையும் நல்ல சிந்தனையும் எனக்கு தூய்மையாக்கி வைக்கக்கூடிய உள்ளத்தையும் நீ கூடிய அல்லான்னு அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சு நம்முடைய தொழுகையை நிறைவேற்ற முடிக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையிலேயே நம்மள உண்மையான மாதிரி முஸ்லிம் பெண்மணியாக ஆக்குவாங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொல்றான், மெய்யாகவே மனிதன் பதட்டக்காரனாக படைக்கப்பட்டுள்ளான். உண்மையாக மனுஷன் பதட்டம் உள்ளவனா படைக்கப்பட்டானா? ஹஜ்ஜுமா தொழுகைக்கு வாங்கல, இல்ல 5 நேர தொழுகைக்கும் பள்ளிக்கு வாங்கல, வந்தா தொழுது முடிச்சதும் அஸ்ஸலாமு அலைக்கும் இமாம் சொன்னதோட நிறைய சகோதரர்களும் அவசரமா வெளியே ஓடி வருவாங்க. அந்த ஷைத்தான் அந்த இடத்துல உட்கார விட மாட்டான். ஏன்னா உட்கார்ந்தா இந்த திக்ர்கள்லாம் செஞ்சா பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டது. அப்ப இப்படி அவன் பக்கம் இழுக்கிறது, கூட்டிட்டு போறது. அப்ப பாருங்க, அப்ப நம்ம அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அந்த விக்ரி செய்யறதுனால, அந்த துவா செய்யறதுனால எவ்வளவு பெரிய சிறப்பு நமக்கு கிடைக்குது. அந்த சிறப்பை இழக்க வைக்கிறான் ஷைத்தான். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, பதட்டப்படாம அவசரப்படாம கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கணும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உண்மையாவே நான் மனிதனை பதட்டக்காரனா படைச்சிருக்கிறேன். ஏன்னு சொன்னா அவனை ஒரு தீங்கு தொட்டுட்டா திடுக்கிட்டு நடுங்குறான். அவனை ஏதாவது ஒரு நன்மை அடைஞ்சிட்டா அதனை அந்த நன்மைய தர்மம் செய்யாமல் தடுத்துக் கொள்கிறான். இன்னும் இந்த தொழிலாளிகளை தவிர நான் உண்மையிலே மனிதனை பதட்டக்காரனா தான் படைச்சிருக்கேன். அவனுக்கு தீமை வந்துட்டா பதறான், நடுங்குறான், துடிக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு நன்மை வந்துட்டா அதை மறைக்கிறான். அது யாருக்கும் போகாம தடுத்துக்கிறதும் செய்யறான். ஆனா தொழுகையாளிகளை தவிர இப்ப தொழுகையாளிகள் என்ன செய்வாங்க, பதட்டப்படாம இருப்பாங்க. தனக்கு ஒரு நன்மை கிடைச்சா அது பிறருக்கும் கிடைக்கணும்னு துவா செய்வாங்க, பிறருக்கும் அதை சொல்லி கொடுப்பாங்க, பிறருக்கும் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பாத்தீங்களா தொழுகையாளிகள் எவ்வளவு சிறந்தவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி. இன்னும் அவர்கள் தங்கள் தொழுகையை தவறாமல் தொழுது வருவார்கள். அவர்களுடைய பொருட்களில் ஏழைகளுக்கும் குறிப்பிட்ட பங்கு உண்டு. அதனை கேட்கக்கூடியவர்களுக்கும் வெக்கத்தால் கேட்காதவர்களுக்கும் கொடுப்பார்கள். சூரா மாரிஸ் 70வது அத்தியாயத்துல 19வது வசனத்துல இருந்து 25வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஒரு தொழுகையாளியோடைய பண்பு நலன்கள் எப்படி இருக்கும், அவர் எப்படிப்பட்டவரா இருப்பாரு, தனக்கு நலம் நாடுறது மாதிரி பிறருக்கும் நலம் நாடுவாரு, கேட்கக்கூடியவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் கொடுப்பாரு, தனக்கு ஒரு நன்மை கிடைச்சா பிறருக்கும் இந்த நன்மையை பகிர்ந்தளிப்பாரு. அவருக்கு பதட்டமோ திடுக்கமோ எந்த ஒண்ணுமே இருக்காது, நிம்மதியா அமைதியா இருப்பாரு. வாங்க நான் இன்னைக்கு ஒரு சார்ட் ஒண்ணு சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நமக்கு இந்த உபரியான தொழுகைகள் தொழுகும் போது நமக்கு எவ்வளவு ஒரு அழகிய செய்தியை சொல்றான்னு பாருங்களேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு துஹா தொழுகையை பத்தி, இரவு தஹஜ்ஜுத் தொழுகையை பத்தி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா. இந்த தொழுகைய இன்னைக்கு இப்ப நம்ம துல்ஹஜ்ல இருக்கோம் இல்லையா, அடுத்த வருஷம் துல்ஹஜ் வரைக்கும் ஒவ்வொரு அமலையும் நம்ம செஞ்சா எத்தனை ரக்காத்து சுன்னத்துகள் நாம தொழுவோம், அந்த சுன்னத்தின் மூலமா எத்தனை சுஜூது செஞ்சிருக்கோம் அப்படின்னு இந்த ஷேக் நடத்தின பாடத்தை அந்த சார்ட்டை நான் உங்களோட ஷேர் பண்றேன், வாங்க பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கு சுன்னத்து தொழுவதுக்கும் சுன்னத்து தொழுகாதவங்களுக்குள்ள வித்தியாசம் சுப்ஹானல்லாஹ். ஒரு நாளைக்கு முன்பின் சுன்னத்து நம்ம தொழுகிறோம் இல்லையா, முஅக்கதாவான சுன்னத்து பரலுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் 12 ரக்காத்து யார் ஒருத்தர் சுன்னத்து தொழுவாங்களோ அவங்களுக்கு தினமும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல ஒரு மாளிகைய கட்டுறான். அப்போ நம்முடைய வாழ்நாள்ல ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள் இருக்கு இல்லையா. அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கே முழு வாழ்க்கையும் அர்ப்பணிக்கணும். ஆனா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா ஒரு நாளைக்கு முஅக்கதாவான வலியுறுத்தப்பட்ட அந்த சுன்னத்து 12 ரக்காயத்தை தொழுதா ஒரு நாளைக்கு ஒரு மாளிகை. அப்ப 365 நாளைக்கும் 365 மாளிகை. நம்மளுடைய ஆயுள் காலங்கள்ல எவ்வளவு காலம் இருக்கும்? அப்ப எத்தனை மாளிகைக்கு சொந்தக்காரவங்க? மாளிகை வீடு மட்டும் இல்ல, வீடுங்கிறது சின்னது, மாளிகைங்கிறது அரச மாளிகை இல்லையா. அப்போ அந்த மாதிரி இப்படியான இந்த முஅக்கதாவான சுன்னத்தை ஒரு வருஷத்துக்கு நம்ம தொழுதோம்னா 4320 சுன்னத்துக்கள். இந்த 4320 சுன்னத்துக்கள் மூலமா 8640 சுஜூதுகளை செய்யறோம். பாருங்க, அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு பெற்றுக் கொள்றதுக்கு எவ்வளவு அழகான வழியை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதை கற்றறிந்த அறிஞர்கள் ஷேகுமார்கள் நமக்கு எவ்வளவு பட்டியல் போட்டு துல்லியமா கொடுக்குறாங்க பாருங்க. இதுல 4320 சுன்னத்துக்கள் ஒரு நாளைக்கு 12 நாள் நமக்கு தொழுதம் சொன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம செய்யறோம். அதுல எத்தனை சுஜூதுகள் வருது? 8640 சுஜூதுகள் செய்யறோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு நாளைக்கு ஒரு வீடுண்டா எவ்வளவு? நம்ம இத நம்மளே கால்குலேட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஆயுட்காலங்களை வச்சு. அடுத்து துஹா தொழுகை பாருங்க, வித்ரு தொழுகை. வித்ரு தொழுகையை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ரக்காயத்து வித்ரும் தொழுகலாம், 1 ரக்காயத்து வித்ரும் தொழுகலாம். அல்லாஹ்வுடைய தூதர் 5 இப்படி நமக்கு நிறைய வழிகாட்டி இருக்காங்க. அதுல மினிமைஸ் பண்ணிருக்கிறது 3 ரக்காயத்தை தான். ஒரு ரக்காயத்து நம்ம ஒரு நாளைக்கு வித்ருண்டு தொழுதாலும் 365 ரக்காயத்து ஒரு வருஷத்துக்கு தொழுதுருவோம். அந்த 365 தொழுகை ஒரு ரக்காயத்திலையும் அப்படியே நம்ம என்ன செய்வோம்? டபுளா 2 சுஜூது செஞ்சிருப்போம். அப்ப 730 சுஜூதுகள் செஞ்சிருப்போம். சுப்ஹானல்லாஹ். ஆனா அதே நேரத்துல 3 ரக்காயத்து தொழுதிருந்தா மல்டிபிள் பண்ணி பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து பாருங்க துஹா. துஹா தொழுகை ஒரு நாளைக்கு 2 ரக்காயத்து கூட்டுனது 4, 6, 8 வரைக்கும் தொழுகலாம், அவங்களுடைய சக்திக்கு பொறுத்து. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க? அல்லாஹ் எதை விரும்புறான்? தொடர்ந்து செய்யறத விரும்புறான். எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து ஒரு அமலை செய்யுங்க, குறைவா இருந்தாலும் தொடர்ந்து செஞ்சுவாங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் எங்களுடைய குடும்பத்தாரும் தொடர்ந்து அமல் செய்யக்கூடியவர்களா இருக்கோம். அப்ப அந்த வகையில துஹா தொழுகை உங்களுக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் டெய்லி 8 தொழுக முடியுமா? 8 தொழுகலாம். இல்ல டெய்லி 4, 6, 2 வச்சாலும் ஒரு வருஷத்துக்கு 730 ரக்காத்து துஹா தொழுகிருப்போம். 730 அப்படியே நீங்க டபுளா பாருங்க, 1460 அத்தனை சஜிதாக்கள் செஞ்சிருப்போம். இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி சொல்லி இருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு நம்ம இந்த ஒரு நாளைக்கு 12 ரக்காயத்து சுன்னத்து, தஹஜ்ஜுதுக்கு நம்ம போகல, வித்ரு 1 ரக்காயத்து, துஹா 2 ரக்காயத்து, இப்படி நாம தொழுதிருந்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 5415 ரக்காத்துக்கள் தொழுதிருப்போம். 10,830 சுஜூதுகள் செஞ்சிருப்போம். இந்த தொழுகையை யார் பேணலையோ அவங்க இந்த நன்மையை இழந்தவரா இருக்கிறார். அப்ப பாருங்க, இந்த சுன்னத்து விஷயத்துல நம்ம கவனத்தோட இருந்தோம்னா எவ்வளவு நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடியவர்களா, அதற்கெல்லாம் மேல அல்லாஹுடைய நெருக்கத்தையும் அன்பையும் பெறக்கூடியவர்களா. அல்லாஹ் சொன்ன ஒரு அடியான் என்னை அதிகப்படியான நஃபிலான சுன்னத்தான தொழுகையின் போது என்னை நெருங்கும் போது அவன் பிடிக்கக்கூடிய கையா, அவன் நடக்கக்கூடிய காலா, அவன் கேட்கக்கூடிய காதா, அவன் பார்க்கக்கூடிய கண்ணா நான் ஆயிடுவேன். அவன் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன். அவனுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியவனா இருப்பேன். அவனுக்கு உயிர் வாங்குறதுல எனக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது மாதிரி வேற
எதுலையுமே இல்ல அப்படிங்கக்கூடிய ஹதீசுல ஹுதுசில வரக்கூடிய அந்த ஹதீசுக்கு உரியவர்களா இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆகணும்டா. இந்த சுன்னத்துக்களை இன்ஷா அல்லாஹ் சரியான முறையில பேணி தொழக்கூடியவர்களா நாம ஒவ்வொருத்தரும் இருந்தோம்னா மாதிரி முஸ்லிம் பெண்மணிகள் ஒருவரா நாம இருக்கிறதோட அல்லாஹ்வுடைய அன்புக்கும் நேசத்திற்கும் உரியவர்களா ஆகலாம்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவரையும் முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியாக யா அல்லாஹ் அதிகமான சுஜூதுகள் செஞ்சு உன்னுடைய அன்பையும் உன்னுடைய அருளையும் உன்னுடைய மஃபிரத்தையும் உன்னுடைய பாதுகாப்பையும் உன்னுடைய நேசத்தையும் பெறக்கூடிய நற்குணமுள்ள நல்ல பெண்மணிகளாக எங்கள் அனைவரையும் ஆக்கி நாங்கள் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாகவும் இதை பிறருக்கு எட்டி வைக்கக்கூடியவர்களாகவும் யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தாருக்கும் எங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அழகிய முறையில் எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் எங்கள் வாழ்க்கையில் இதை முழுமையாக இஹ்லாசான உள்ளத்தோடு தக்வாவோட இறையச்சத்தோடு பேணி வரக்கூடிய நன்மக்களாகும் நீங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.